சாம்சங் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் ஆகலைங்கிற சில கம்ப்ளைண்ட் வரும். அதை டீஃப்ராஸ்ட் மோடு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஒரு வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சென்சாரு, டோர் சுவிட்சு, சென்சார் இதெல்லாம் இருக்கும். டோர் வந்து க்ளோஸில் இருக்கணும். டோர் ஓப்பனில் இருந்ததுன்னா ஆகாது. டோர் வந்து க்ளோஸில் இருக்கணும். டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டீஃப்ராஸ்ட்டு. இந்த பின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, டீஃப்ராஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு இது டீஃப்ராஸ்ட் ஹீட்டர்னு போட்டிருக்கேன். ஹீட்டுன்னு போட்டிருக்கேன். அதுதான் டீஃப்ராஸ்ட் ஹீட்ரு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது அதேமாரி இந்த சென்சார் நல்லா இருக்கணும். இங்கே வந்து ஒரு சென்சார் ஒன்று போட்டிருப்பாங்க வெளியில், ஆம்பியன் சென்சார். அதே எக்ஸ்டர்னல் சென்சார், இஎக்ஸ் சென்சார் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த சென்சார் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஹீட்டர் ஒர்க் ஆகும். இந்த சென்சாரில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அந்த சென்சார் வந்து அவுட்டர் ஏரியா டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, செக் பண்ணுறதுக்காக உள்ளது. ஓகேங்களா, அந்த சென்சாரையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிங்க. சென்சாரை கழட்டி விட்டிங்கன்னா வராது. ஓகேங்களா, இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள், இதுதான் ஹீட்ரு பல்பு. ஹீட்டருக்கு சப்ளை வரலை. இப்போ லைட்டு பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா, பாருங்கள், ஃபேன் ஆன் ஆகிடுச்சு, கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, கம்ப்ரஸர் ஓடுது. லைட் எரியுதா போர்டில்? கண்டினியூவாக லைட் எரியுதுங்களா? ஓகேண்ணா, பக்காவாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். ஹீட்ரு ஒர்க் ஆகும். இப்போ இந்த சென்சார் கொடுக்கல, ஹீட்ரு கனெக்ட் பண்ணலை உங்களுக்கு, அதனால் ஹீட்ரு ஆன் ஆகலை. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் அந்த சென்சாரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டேன். அவங்க சென்சார் எடுத்துகிட்டு வரல, நம்ம சென்சாரில் ஒன்று தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 10K சென்சாரில் ஒன்று போட்டிருக்கேன். ஓகேங்களா, போட்டிருக்கேன். இப்போ நார்மலாக இந்த சென்சார் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் கம்ப்ரஸரே ஆன் ஆகும். இது வந்து உள்ளே இருக்க டீஃப்ராஸ்ட்டு ரூமு அந்த சென்சார் இது. ஓகேங்களா, அது கனெக்ட் பண்ணால் தான் ஆன் ஆகும். இது வந்து 2 போர்டுக்குள்ள லிங்க்கு, இன்வெர்டர் போர்டை ஆன் பண்ணுறதுக்காக உள்ள லிங்க்கு. ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஹீட்டர் ஒர்க் ஆகும் பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நேரம் அதாவது ரீசெட் ஆகட்டும். ஓகேங்களா, இப்போ ரீசெட் ஆகிருக்கும். இப்போ ஆன் பண்ணுறேன். ஹீட்ரு சப்ளை வந்துருச்சா? வந்துட்டு கட் ஆகிடும். இந்த ஒரு செகண்டு தான் வரும், வந்துட்டு கட் ஆகும். இந்த மாதிரி ஹீட்ரு வந்துட்டு கட் ஆனதுனால ஹீட்ரிங், அதாவது டீஃப்ராஸ்ட் ஹீட்ரு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த எக்ஸ்டர்னல் சென்சாரில் ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு டீஃப்ராஸ்ட் ஒர்க் ஆகாது. இந்த ரிலே போயிருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க இது ஒன்று ஈஸியான வழி. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வருதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த மாதிரி பல்பெல்லாம் போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு கிளாம் மீட்டரை போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஹீட்டர் லைனுக்கு தான் சப்ளை போகும். ஓகேங்களா, ஹீட்டர் லைனுக்கு சப்ளை போயிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆன் ஆகும். ஓகேங்களா, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. இது நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.